على رسوله الكريم أما بعد நிறைந்த பெரியவர்களே சகோதரர்களே, இது மூன்றாவது ஜுஸுவனுடைய தொடக்கம். போதியதை நீங்கள் கேட்டீர்கள். تلك الرسل فضلنا بعضهم على بعض منهم من كلم الله ورفع بعضهم درجات. அந்த ரசூல்மார்கள் அவர்களில் சிலரை விட சிறப்பாக்கி வைத்தோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். நபிமார்கள், லட்சத்திற்கும் மேற்பட்ட நபிமார்கள் இந்த உலகத்தில் தோன்றி இருக்கிறார்கள். ரசூல் என்பவர்கள் ஒரு சீர்திருத்தவாதியாக ஒரு சமூகத்திற்கு அனுப்பப்பட்டவர் என்பது நபி என்பதற்கு பொருள். ஆனால் அந்த நபியாக இருக்கக்கூடியவருக்கு வேதம் கொடுக்கப்பட்டு தனி ஷரியத்து கொடுக்கப்பட்டு அதை பிரச்சாரம் செய்வதற்காக வேண்டி அனுப்பப்பட்டிருந்தால் அவங்களுக்கு ரசூல் என்று பெயர். ரசூல்கள் 313 என்று ஒரு கணக்கை நம்முடைய முன்னோர்கள் உலமாக்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த நபியாகவும் ரசூலாகவும் இருக்கக்கூடியவர்கள் மூசா அலி இஸ்லாம் இருக்கிறார்கள், இப்ராஹிம் அலி இஸ்லாம் இருக்கிறார்கள், இஸ்மாயில் அலி இஸ்லாம் இருக்கிறார்கள், நூ அலி இஸ்லாம் அவர்கள் இருக்கிறார்கள், ஈசா அலி இஸ்லாம். இவர்களெல்லாம் நபியாகவும் இருந்திருக்கிறார்கள், ரசூலாகவும் இருந்திருக்கிறார்கள். இந்த ரசூல்மார்களிலே சிலரை விட அம்சங்கள், சிறப்பம்சங்கள் அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கும். மின்ஹும் மன் கல்லம் அல்லாஹ், அதிலே அல்லாஹ்விடத்திலே பேசியவர்களும் இருக்கிறார்கள். வரஃபஅ பஅதஹும் தரஜாத், அவர்களில் சிலருக்கு அந்தஸ்துகளை அல்லாஹ் உயர்த்தினான். வஆதைனா ஈஸா இப்னு மரியம் அல் பையினாத், ஈசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு சில அத்தாட்சிகளை நாம் கொடுத்தோம். வஅய்யத்னாஹு பிரூஹில் குதுஸ், ரூஹுல் குதுஸ் என்று சொன்னால் பரிசுத்த ஆவி என்று அவர்களால் சொல்லப்படக்கூடிய ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர்களின் மூலமாக அவர்களுக்கு நாம் வலு ஊட்டினோம், பலப்படுத்தினோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். ஒவ்வொரு நபிக்கும் ஒவ்வொரு ரசூலுக்கும் ஒரு சிறப்பம்சம் உண்டு. அது ஒரு நீண்ட தொடர். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு 3, இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களையும் சேர்த்து ஒரு 4 பேரை மட்டும் உதாரணமாக நாம் இங்கே எடுத்துக்கொள்ளலாம். ரசூல்மார்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய தனிப்பட்ட பண்புகளை, சில தன்மைகளை அல்லாஹ் வழங்குவான், வழங்கி இருக்கிறான். அது அல்லாஹ்வுடைய பரிசுத்தமான பண்புகள். இது எல்லாருக்கும் அது கிடைக்காது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பரிசுத்தமானவர்கள், குறையற்றவர்கள், நிறைவானவர்கள். எந்த குறையும் இல்லாமல், எந்த குற்றமும் இல்லாமல் அல்லாஹ்வுடைய நேசத்திற்கு உரித்தான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குதுஸ் என்ற ஒரு தனி சிறப்பை அல்லாஹ் தந்திருந்தான். குதுஸ் என்று சொன்னால் பரிசுத்தமாக இருப்பது. அவர்கள் பரிசுத்தமாக இருந்தார்கள், மற்றவர்களையும் பரிசுத்தமாக ஆக்க முயற்சித்தார்கள். அவர்களிலே இன்னொரு பண்பு சலாமத் என்ற ஒரு பண்பு. சலாமத் என்று சொன்னால் ஆபத்துகளிலிருந்து, கஷ்டங்களிலிருந்து, நோய் நொடிகளிலிருந்து, பெரும் இடர்களிலிருந்தெல்லாம்
அவர்கள் தப்பித்துக் கொள்ளுவார்கள். சர்வசாதாரணமாக தப்பித்துக் கொள்ளக்கூடிய, சலாமத்து பெற்றுக் கொள்ளக்கூடிய இந்த 2 பண்பு. இந்த குதுஸ் என்பது அல்லாஹ்வுக்குரிய பண்பு. அவன் பரிசுத்தமானவன், எல்லா குறைகளை விட்டும் நீங்கியவன், குறையில்லாதவன். அவன் சலாமத்துள்ளவன். அல்லாஹும்ம அன்த ஸலாம் வ மின்க ஸலாம் தபாரக்த யாதல் ஜலாலி வல் இக்ராம் என்று ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலேயும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை பார்த்து, யா அல்லாஹ், நீதான் சலாமத்தை கொடுக்கக்கூடியவன், சலாமத் என்பது நீதான், உன்னிலிருந்து தான் எங்களுக்கு சலாமத்து கிடைக்க வேண்டும், எங்களுக்கு சலாமத்தை கொடுப்பாயாக. எல்லா சலாமத்துமே உன் பக்கம்தான் திரும்புமே தவிர வேறு யாரும் உன்னை போன்று யாருக்கும் சலாமத்தை கொடுக்க முடியாது. இந்த துஆவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கு பின்னால் ஓதுவார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். குர்ஆனிலேயும் சலாம் என்ற வார்த்தை அல்லாஹ்வுடைய பெயர்களிலே, திருநாமங்களிலே ஒன்றாக வந்திருக்கிறது. அல் மலிகுல் குத்தூஸ் அஸ்ஸலாம். இந்த குதுஸ், சலாம், இந்த 2 தான் அல்லாஹ்வுடைய பண்பு. அல் குத்தூஸ் அஸ்ஸலாம். அந்த குத்தூஸிலிருந்து குதுஸ் என்ற பரிசுத்த தன்மை, சலாம் என்பதிலிருந்து சலாமத்து. இந்த குதுசும் சலாமத்தும் அல்லாஹ்வுடைய உயர்தரமான பண்பு. அதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தார். அதனுடைய வெளிப்பாடு என்னன்னு பாருங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த கஷ்டமா இருந்தாலும் சரி தப்பிச்சிருவாங்க. நெருப்பு குண்டத்தில் நம்ரூது தூக்கி போட்டான். பல பேர் மூலமாக, பெரிய மைதானத்திலே பலர் மூலமாக கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருந்த, பலனாய் எரிக்கப்பட்ட அந்த நெருப்பு குண்டத்திலே தூக்கி எறிந்தான். கூனு பர்தன் வ சலாமன். அந்த சலாமத்தை அல்லாஹ் அங்கேயும் கொடுத்தான். குளிர்ந்த சலாமத்தான இடமாக அது ஆனது. சிரித்து கொண்டே தீக்குண்டத்திலிருந்து வெளியே வந்து காப்பாற்றப்பட்டவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அல்லாஹ் குதுஸையும் கொடுத்தான், சலாமத்தையும் கொடுத்தான். இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. இன்னும் அவர்களுக்கு நிறைய சிறப்பம்சங்கள் உண்டு. நமக்கெல்லாம் தெரியும், ஒரு காட்டிலே, மனித நடமாட்டம் இல்லாத ஒரு காட்டிலே, செடி கொடிகளோ புற்பூண்டுகளோ முளையாத இடத்திலே, காசு கொடுத்தாலும் உணவுப் பொருள் கிடைக்காத, காசு கொடுத்தாலும் குடிப்பதற்கு தண்ணீர் கிடைக்காத, பிவாதின் கைரி தி ஸர்இன் இந்த பைத்திகல் முஹர்ரம், காபத்துல்லாவுக்கு பக்கத்திலே மனித நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்திலே தன்னுடைய பச்சிளம் குழந்தையையும் அந்த அவர்களுடைய மனைவி ஹாஜரா அம்மையார் அவர்களையும் அங்கே கொண்டு வந்து தங்க வைத்தார்கள் என்பதை குர்ஆன் சொல்லுகிறது. ஆனால் இந்த இடத்திலிருந்தும் நம்மளை விட்டுட்டு போறாங்களே என்று நினைத்தார்கள். அல்லாஹ்வுடைய வேலையா நான் போறேன், அல்லாஹ்வுடைய பணி, அல்லாஹ்வுடைய கட்டளை, நான் போறேன், ஒன்றும் ஆகாது என்று சொல்லிக்கொண்டே போய்விட்டார்கள். அல்லாஹ் காப்பாற்றினான். சலாமத்து அவர்களுக்கு கிடைத்தது. சாராவை பிடித்து வைத்துக் கொண்டு அழகாக இருக்கிறாள் என்பதற்காக வேண்டி கன்ஆனிலிருந்து ஷாமுக்கு வந்து கொண்டிருந்த நேரத்தில் பிடித்து கொண்டான் அந்த நாட்டு அரசன். அதிலிருந்து அல்லாஹ் காப்பாற்றினான். ஈராக்கில் இருந்து புறப்பட்ட அவர்கள் ஷாமை கடந்து அப்படியே மக்காவுக்கு வந்தார்கள். மக்காவிலே தங்களுடைய குடும்பத்தை அங்கே தங்க வைத்தார்கள். இடையிலே ஏற்பட்ட இடையூறுகள் பல. இந்த அத்துணையிலையும் அல்லாஹ் காப்பாற்றினான். நம்ரூது பிரச்சாரத்திற்காக வேண்டி சென்ற இடத்திலே நம்ரூது செய்த கொடுமைகள், அவருடைய ஆட்கள் செய்த கொடுமைகள், இதல்லாமல் தன்னுடைய தந்தை தனக்கு எதிராக திரும்பிய கதைகள் எல்லாமே அல்லாஹ் அவர்களுக்கு சலாமத்தை கொடுத்தான். மகனாறு, பெற்ற மகனாறு, சரி தயார். ஆனால் அல்லாஹ் அதிலிருந்தும் சலாமத்தை கொடுத்தான். கத்தி அறுபடவில்லை, கத்தி முன்னையாகிவிட்டதே தவிர இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அறுக்கப்படவில்லை. அதற்கு பகரமாக ஒரு ஆட்டை அறுக்க சொன்னான் அல்லாஹ். இப்படி சலாமத் என்பதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்தான். சரி, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு
தப்தீல் என்று அரபியிலே சொல்லுவார்கள், தக்லீப் என்று அரபியிலே சொல்லுவார்கள். ஒரு பொருளை வேறொரு பொருளாக மாற்றி காட்டுவது, ஒரு பொருளை வேறொரு பொருளாக புரட்டுவது. இப்படி புரட்டி காட்டுகின்ற, மாற்றி தருகின்ற ஒரு பண்பு, இது அல்லாஹ்வுடைய பண்பு. இது குர்ஆன்ல துஆக்கள்ல கூட ஓதுறோம், அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப், கல்புகளை எல்லாம் திருப்பி போடக்கூடியவனே அப்படின்னு ஒரு துஆ இருக்குது. யா முகல்லிபல் குலூப் யா முஸர்ரிஃபல் குலூப், மனித இதயங்களை எல்லாம் ஆளுகின்றவனே, மனித இதயங்களில் தன்னுடைய இஷ்டப்படி பயன்படுத்துகின்றவனே. யா முகல்லிபல் குலூப், கல்பு. ஒரு ஹதீஸ்ல இப்படி இருக்கிறது, கல்புல் முஃமினி பைன இஸ்பஐனி மின் அஸாபிர் ரஹ்மான் யுகல்லிபுஹா கைஃப யஷா. மூமினுடைய கல்பு அல்லாஹ்வுடைய கைவசத்தில் இருக்கிறது, எப்படி வேண்டுமானாலும் அவன் திருப்புவான், புரட்டுவான். காடுகளிலே காய்ந்த இலை ஒன்று காற்றுக்கு அங்கும் இங்கும் புரண்டு கொண்டே இருப்பதை போல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா மனிதனுடைய இதயங்களை மாற்றிக்கொண்டே இருப்பார். திடீரென்று அவனுக்கு ஈமானுடைய தௌஃபீக்கை கொடுப்பான், திடீரென்று அந்த ஈமான் அவனுக்கு பறிக்கப்பட்டுவிடும். அவனுடைய நிலைமைகள் பலதாக. ராத்திரி தூங்கும் போது மூமினாக தூங்கிக் கொண்டிருப்பான், காலையில எழும்போது காஃபிராக மாறிவிடுவான். அல்லாஹ் யாரை எப்படி ஆக்க வேண்டுமோ அப்படி எல்லாம் அல்லாஹ் ஆக்குவான். இந்த புரட்டுகின்ற, மாற்றுகின்ற தன்மை அல்லாஹ்வுடைய தன்மை, அல்லாஹ்வுடைய பண்பு. அதை மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுத்தான். மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுத்து என்ன ஆச்சு? முஜிசாவாக அல்லாஹ் கொடுத்தான். தடியை தூக்கி போடுவாங்க, அது அப்படியே பாம்பாக மாறும். ஐயோ பாம்பாய், ஒன்னும் பயப்படாத. அது அவர்களுக்கு ஒரு கலையாகவே ஆகி போய்விட்டது. வலுவும் எதகவி ஜனாபி ஜெய்பிக்கு தஹ்ருஜு பைலா மின் கைரி சூயின் ஆயத்தன் நுஹ்ரா. கைய அக்கல்ல கமக்கத்துல வச்சு இப்படி எடுத்தாங்கன்னா அப்படியே படபட வேண்டும், பிரகாசிக்கும். மாற்றம், ஒரு பொருளை இன்னொரு பொருளாக மாற்றி காட்டக்கூடிய, ஒன்றை மற்றொன்றாக புரட்டி காட்டக்கூடிய இந்த ரெண்டு தன்மை அல்லாஹ்வுடையது. அதை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்து சிறப்பித்தார். ஸல்லல்லா பாலஹும் அலா பால். இந்த ரசூல்மார்களிலே சிலருக்கு சிலரை விட அந்தஸ்தை நாம் கொடுத்திருக்கின்றோம். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு இன்னும் நிறைய நமக்கெல்லாம் தெரியும். சம்பவங்களுக்குள்ள போனால் நேரம் அதிகமாயிரும், அப்படிங்கிறதுனால சுருக்குகின்றேன். இந்த தன்மை மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே இருந்தது. அவருடைய வரலாற்றின் நெடுகிலேயும் பார்த்து கொள்ளுங்கள், எப்படியும் மாற்றி விடுவார்கள். மூழ்கி போக வேண்டிய நேரம் தண்ணியே மாறிடுச்சு, பனிக்கட்டியாக மாறிச்சு. அந்த பனிக்கட்டி திடீரென்று ஐஸ்கட்டியாக பனிக்கட்டியாக இருந்த ஒன்று ஓடுகின்ற தண்ணீராக மாறியது, பாறையாக மாறியது, வழிவிட்டது. ஒரு கல்லில் அடிப்பாங்க, 12 கோத்திரத்தார்கள், 12 கோத்திரத்தார்களுக்கு 12 இடத்திலிருந்து தண்ணீர் பீரிட்டு வருகிறது. அதை அவர்கள் பருகுகின்றார்கள். மாற்றம் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான். நேரடியா மண்ணு செல்வா இறங்கும். ஃப்ரைடு, நல்ல பொரிச்சது புறா அளவுக்கு இருக்கும், புறாவோட கொஞ்சம் சின்னதாவே இருக்கும். மேல இருந்து பொரிச்சே அல்லாஹ் இறக்குவான். வேற எதுவும் மசாலா தடவ வேண்டியதில்லை. ரொம்ப அற்புதமான சுவையை தரக்கூடியது. அது பறந்து வந்து இங்க விழுகும், கையில பிடிச்சோம்னா பறக்காது, நம்முடைய கைக்கு அப்படியே கிடைச்சிடும். ஒரு பொருள் மாற்றத்திற்கு உருவானதற்கு பிறகும் கூட அது உணவுப் பொருளாக அப்பொழுதுக்கு அப்பவே மாறுது. கல் மாறியது, வானத்திலிருந்து நேர ஒரு, நம்முடைய பாஷையில சொல்லணும்னா இந்த டியூப்லைட் மாதிரி ஒரு பில்லர் அப்படியே இறங்கும். அந்த காடுகளிலே வசித்துக் கொண்டிருந்த அத்தனை பேருக்கும் அது பிரகாசத்தை கொடுக்கும்.
இப்படி தப்தீலு தக்லீபு என்ற இந்த மாற்றங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வழிநெடுகிலையும் முஅ்ஜிஸாக்களில் காண முடியும். அல்லாஹ் இதை அவர்களுக்கு தந்தான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வரைகின்ற தன்மை, இறந்து போனவர்களை உயிர்ப்பிக்கின்ற ஒரு பண்பு, இது அல்லாஹ்வுடைய பண்பு. பெரும் தீராத நோய்களை எல்லாம் நோய்களுக்கு நிவாரணம் கொடுக்கக்கூடிய, அந்த நோய்களுக்கு ஷிஃபாவை கொடுக்கக்கூடிய பண்பு அல்லாஹ்வுடைய பண்பு. அந்த பண்பை ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான். இப்போ நம்ம ஒரு சின்ன கவனம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றக்கூடியவர்களிடத்திலே இந்த குதுசு சலாமத் என்ற தன்மை இன்னைக்கும் இருக்குது. யார் பின்பற்றிட்டு இருந்தா? மக்காவில் இருக்கக்கூடிய குறைஷிகள் அதை பின்பற்றினாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த மார்க்கத்திலேயே இருந்தார்கள். அவர்களுக்கு அதே சலாமத் இருந்தது. சலாமத்துன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லிஈலாஃபி குரைஷ் ஈலாஃபிஹிம் ரிஹ்லத்த ஷிதாஇ வஸ்ஸைஃப் என்று சொல்றானே. யமன் நாட்டுக்கு பயணம் புறப்பட்ட நேரத்திலையும் அவர்களுக்கு சலாமத்து கிடைத்தது. ஷாம் நாட்டுக்கு வியாபார கூட்டம் பயணித்த நேரத்திலேயும் அப்பொழுதும் பல இடர்கள் வர இருந்தது. அல்லாஹ் சலாமத்தை கொடுத்தார். 2 ரிஹ்லத்த ஷிதாஇ வஸ்ஸைஃப், 6 மாசத்துக்கு ஒரு தடவை பயணம் போவாங்க. இன்னொரு 6 மாசத்துக்கு ஒரு தடவை வேற வியாபார பயணம் 2 முறை. ரிஹ்லத்த ஷிதா வஸ்ஸைஃப், சைஃப்னு சொன்னா வெயில் காலம், ஷிதான்னு சொன்னா குளிர் காலம். இப்படி குளிர் காலத்திலையும் வெயில் காலத்திலையும் 2 சஃபர் செய்வாங்க. அதை ஈலாஃபி குரைஷ், குறைஷிகளுடைய அவர்களை கண்ணியப்படுத்தி அவர்களை மகிழ்விப்பதற்காக வேண்டி, அவருடைய கல்வியிலே சந்தோஷத்தை கொடுப்பதற்காக வேண்டி இந்த மாதிரி 2 பயணங்களை அவர்களுக்கு கொடுத்தோர் சலாமத்தாக இருந்தார். வேறு சில இடையூறுகள், அதை பற்றி விவரம் அதிகமாக பேச வேண்டும். ஆக சொல்ல வந்த கருத்து என்ன? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை யாரெல்லாம் பின்பற்றினார்களோ அவர்களிடத்திலே அந்த சலாமத்து இருந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றிய யூதர்கள் அன்றும் இருந்தார்கள், இன்றும் இருக்கிறார்கள். அந்த யூதர்கள் பனு இஸ்ராயில் என்று சொல்லப்படுகின்றவர்கள், பனு இஸ்ராயில் என்று சொல்லப்படுகின்றவர்கள், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு இஸ்ராயில் பேரு, அவங்களுடைய மக்களுக்கெல்லாம் பனு இஸ்ராயில். அந்த இஸ்ரவேலர்கள் தான் ஷாம் நாட்டிலே சிரியா பகுதியில இருந்தாங்க, இன்னைக்கும் இருக்கிறாங்க. ஆனால் அதே நிலை, அதே அந்த தப்தீல், அதே அந்த தக்லீப், புரட்டி போடுவது, மாற்றுவது இருக்குது. ஆனால் நல்லதுக்காக வேண்டி பயன்படுத்தாமல் மோசமான அசத்தியங்களுக்கு தப்பான முறையிலே அதை பயன்படுத்துகிறார்கள். இப்போ பாருங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எவ்வளவு பெரிய முஅ்ஜிஸாவை காட்டினாங்க. அதே போன்ற முஅ்ஜிஸாவை இவர்களால் காட்ட முடியும், மாற்ற முடியும். மனிதனை, இரும்பை மனிதனை போல மாத்திட்டான், ரோபோட் தயார் பண்ணிட்டான். மனுஷன மாதிரியே அதுவும் செய்யும். எப்படியோ இருந்த பொருளை வேறொரு பொருளாக திருப்புகின்ற, புரட்டுகின்ற அந்த தன்மை அவனை பின்பற்றக்கூடிய இடத்துல இருக்கிறது. ஆனால் நல்லதுக்கு அவர்கள் பயன்படுத்தினார்கள், இவர்கள் தீமைக்கு பயன்படுத்துகின்றார்கள். ரோபோட்டை தயாரிக்கிறான், பறவைகளை பறக்க விட்டார்கள். இவர்கள் வானத்திலே பிளைட்டை பறக்க விடுகிறார். ஒன்றுமே இல்லாத ஒன்றை, ஒரு பொருளை, ஒரு உயிரினத்தில் இருந்து ஒரு பொருளை எடுத்து குளோனிங் என்கிற முறையிலே ஒரு உயிரினத்தை அவன் மாற்றி காட்டுகிறான். அது சக்சஸ் ஆகிஇல்லையா அடுத்த விஷயம். ஆக இந்த மாற்றுறது, புரட்டுறதுங்கிறது மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்திலையும் இருந்தது, அவர்களை பின்பற்றக்கூடிய இடத்திலையும் இருந்தது. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நோய் நொடிகளுக்கு ஷிஃபாவை கொடுத்தார்கள். இன்றைக்கு அவர்களை பின்பற்றக்கூடிய கிறிஸ்தவர்கள் மருத்துவத்திலே முன்னோடியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள், முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருக்கின்றார்கள்.
தீராத நோய்களுக்கு கூட ஆபரேஷன் செய்தோ அல்லது மருந்துகளை கொடுத்தோ எப்படியாவது அவனை பிழைக்க வைப்பதற்கு முயற்சிக்கின்றார்கள். செத்துப்போன சடலங்களுக்கு உயிரை கொடுக்கின்ற அல்லாஹ் ஜல்லஷானு தஆலாவுடைய பண்பை ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் கொடுத்தான். ஈசா அலைஹிஸ்ஸலாமிலிருந்து அவர்களை பின்பற்றக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். அதிலே நல்லதற்கும் பயன்படுத்துகின்றார்கள், தீமைக்கும் பயன்படுத்துகின்றார்கள். ஒரு மனிதனை உயிர்ப்பிக்க வேண்டும், அவனுக்கு உயிர் கொடுத்து வாழ வைக்க வேண்டும், அதுக்கும் பயன்படுத்தலாம். உயிரோடு இருக்கிறவனு வேணுமென்றே சாகடிக்கிறான், அதுக்கும் பயன்படுத்தலாம். ஆக நம்ம சொல்ல வேண்டிய கருத்து என்னவென்று சொன்னால், விளங்க வேண்டிய கருத்து என்னவென்று சொன்னால், அல்லாஹ் ஜல்லஷானு தஆலாவுடைய சில பண்புகளை சில நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். அந்த பண்புகள் அவர்களிலே இருந்தது. அதன் மூலமாக சத்தியத்தை பரப்பினார்கள், தீனுல் இஸ்லாத்தை பரப்பினார்கள், ஈமானை உள்ளத்திலே பதிய வைத்தார்கள். இவர் நல்லவர்களுக்கு அது பயன்பட்டது. ஆனால் அதே தன்மை அதை அவர்களை பின்பற்றக்கூடியவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் அதை நல்ல முறையில் பயன்படுத்தக்கூடியவர்கள் மிக குறைவு, தீமைகளிலே பயன்படுத்துகின்றவர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள். எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் சரி, மற்றவர்களுக்கும் சரி, எல்லாருக்கும் சேர்ந்து கொடுத்ததை ஒட்டுமொத்தமா சேர்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தந்தார். எத்தனை பேரை உயிர்ப்பித்திருக்கின்றார்கள், எத்தனை நோய் நொடி உள்ளவர்களுக்கு ஒன்றுமில்லை, அவருடைய விரல் நுனியின் மூலமாக ஷிஃபா ஏற்பட்டிருக்கிறது, அவருடைய உமிழ்நீருடைய வரக்கத்தினால் ஷிஃபா ஏற்பட்டிருக்கின்றது. இப்படி செத்து போக கிடைக்கக்கூடிய அவர்களுக்கு ஷிஃபாவை கொடுக்கக்கூடியது மற்ற நபிமாரிடத்தில் இருந்ததை விட அதிகமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே மோஜிசாவாக, அவர்களுடைய பின்பற்றக்கூடியவர்களிடத்திலே கராமத்தாக இன்றும் இருக்கிறது. வலிமார்கள் அந்த வேலையை செய்கின்றார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய கராமத் இங்கேயும் இருக்கிறது இந்த உம்மத்திலே. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கராமத் இந்த உம்மத்திலே இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய கராமத் இந்த உம்மத்திலேயும் இருக்கிறது. எல்லா நபிமார்களுக்கும் கொடுக்கப்பட்ட அத்துணை பேரற்புதங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, எல்லா நபிமார்களில் எல்லோரும் ஒன்று போல அல்ல. சிலருக்கு சிலரை விட சில அந்தஸ்தை அல்லாஹ் கொடுத்தான். இருந்தாலும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா துஃபல்லிலூனி, என்னை நீங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட, மற்ற நபிமார்களை விட, லா துஃபல்லிலூனி பைன அல் அன்பியாஇ அவ் கமா கால அலைஹிஸ்ஸலாம், நபிமார்களை வைத்துக் கொண்டு என்னை நீங்கள் சிறப்பாக்கி பேச வேண்டாம். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட கூட என்னை நீங்கள் பெரிதுபடுத்தி பேச வேண்டாம், சிறப்பித்து பேச வேண்டாம் என்று சொன்னார்களே. அப்படியானால் அல்லாஹ் சொல்றதுக்கு அது மாத்தமா ரசூலுல்லாஹ் சொல்றாங்களேன்னா அது தங்களுடைய பணிவை காட்டுவதற்காக வேண்டி அவர்கள் சொன்னார்கள், என்னை நீங்கள் அப்படி புகழ வேண்டாம். புகழ வேண்டாம் என்பது ஒரு மரியாதைக்காக வேண்டி, ஒரு பணிவுக்காக வேண்டி சொல்லப்பட்டதை அவரை புகழக்கூடாது என்பதல்ல. உண்மையை மறைக்க முடியாது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் ஹிஜ்ரத்து செய்ததற்கும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அனுமதி பெற்று ஹிஜ்ரத்து செய்ததற்கும் இடையிலே வித்தியாசம் இருக்கத்தான் செய்து. இது போன்று பல சம்பவங்கள் இருக்கின்றன. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து அல்லாஹ் அருளினான். அந்த நபி அவர்களை பின்பற்றக்கூடிய நல்ல தௌஃபீத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே என்ன தன்மைகளை எல்லாம் அல்லாஹ் தந்தானோ அதையெல்லாம் பின்பற்றி வாழக்கூடிய நல்ல உம்மத்தினர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. ரப்பனா தகப்பல் மின்னா دعاءنا صلاتنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتمم تقصير أعمالنا إنك على كل شيء قدير. صل على النبي سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين.